மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காரியங்களை கர்த்தர் நம்மை அவர்களை பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவபிள்ளைகளாக நமக்கு தெரியப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறது. இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில போதும். அதுதான் கர்த்தர் உண்மை பிரியமா இருக்கிறார். இந்த தேவஜனங்களாக நாம் அநேக நேரங்கள்ல சோர்ந்து போவதற்கான பிரதானமான காரணம் எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள், நினைவுகள், சூழ்நிலைகள் நம்மை அதிகமாய் சோர்வுக்குள்ளாக தள்ளுகிறது, நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போடுகிறது. இப்படிப்பட்ட எண்ணங்களால நமக்கென தேவன் நியமித்த ஓட்டத்தை நம்மால் ஓடி முடிக்க முடியாது. ஏன்னா அநேக காரியங்களை இந்த எண்ணங்கள் தடை செய்யும், செயல்பட விடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான காரியத்தை, நீ எதிர்பார்க்கிற அன்பை, நீ எதிர்பார்க்கிற நன்மையை நீ ஏன் பூமியில தேட? சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை அதிகமாய் பலப்படுத்து. என தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் நேசிப்பது சாதாரண மனுஷன் அல்ல. உலகத்தில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவானோ அதிகாரியோ உயர்ந்த பதவியில் இருக்கிற அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்று நானும் நீங்களும் பார்த்து வியக்கிற இந்த பூமியையும் வானத்தையும் நம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், அவ்வளவு பெரிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உண்மை பிரியமா இருக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாகி நாம் இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களாக பார்க்கிறார்கள், பாழான ஒரு நிலையில் இருக்கிற ஜனங்களாக பார்க்கிறார்கள். அதுதான் அந்த வசனத்தின் துவக்கம் சொல்கிறது. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். நம்மை அப்படித்தான் இந்த உலகம் அடையாளப்படுத்துகிறது. நமக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய யாரும் சொல்லி நம்மை கைவிடப்பட்டவள் என்றும் பாழான தேசம் என்றும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாரோ அவங்க அப்படிதான் பார்க்கிறாங்க. இந்த தேவஜனங்களாக நானும் நீங்களும் இருக்கிற நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எப்சிபா என்றும் உன் தேசத்தை பியூலா என்றும் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன். எப்சிபா என்றும் பியூலா என்றும் கர்த்தர் நம்மை அழைக்க என்ன காரணம்? கர்த்தர் நம்மை வைத்த பிரியம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் உன்னை கைவிடப்பட்டவள் பாழான தேசம் என்று அழைக்கிறது போல நான் அழைப்பதில்லை. அவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மேல் பிரியமா இருப்பதுதான் காரணம். இதுல விசேஷம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம், அடையாளத்தின் பிரகாரம் நிச்சயமா இருக்காது. அதற்கு மாறாய் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கை சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை எப்படி பார்த்தாலோ, நம்மை குறித்து அவர் என்ன சொன்னாலோ, நம்மை அவர் எப்படி அடையாளப்படுத்தினாலோ அதுவே நம்முடைய எதிர்காலமாய் மாறும். அதனால்தான் அந்த வசனம் முடியும் பொழுது உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சர் உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் சொன்னபடி அல்ல, தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவருடைய ஃபியூச்சரும் கர்த்தர் நம்மை எப்படி பார்த்தாரோ, கர்த்தர் நம்மை எப்படி அழைத்தாரோ, கர்த்தர் நம்மை எப்படி அடையாளப்படுத்துகிறாரோ அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் நம்மை எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நம்மை அவருடைய மனவாட்டியாகவும், கர்த்தர் நம்மை அவருடைய மன மகிழ்ச்சியாகவும் அவர் பார்க்கிறார், அவர் அழைக்கிறார். அப்படியே நம்மை அவர் அடையாளப்படுத்துகிறார். இதுவே நம்முடைய எதிர்காலமாக இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மனவாட்டி. இப்ப நம்முடைய சகலத்தையும் அவரே பார்த்துக் கொள்வார். நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சூழ்நிலை, நாம் சந்திக்கிற மனிதர்கள், இவை அனைத்தையும் கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஒரு போவாஸ்
தன்னுடைய பாதத்துல தன்னை அர்ப்பணித்த ரூத்திற்காக சகலத்தையும் செய்து முடித்தானேயானால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் போவாசிலும் பெரியவர். சொல்ல போனா போவாசை சிருஷ்டித்த பரம போவாஸ். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரும் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். அவர் நம்மை பிரியமா இருக்கிறார். நமக்கென ஒரு மகிமையான எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமையான ஃபியூச்சர் நமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை அவருடைய மனவாட்டியாகவும் அவருடைய மன மகிழ்ச்சியாகவும் உருவாக்குறதுனால, அவர் நம்மை பார்த்து அழைத்து அப்படியே அடையாளப்படுத்துறதுனால கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துவார். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மேல் வைத்த அவருடைய அன்பு. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். அவர் நல்ல தேவனாய், நல்ல தகப்பனாய், ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை ஆதரிக்கிற நமக்குரிய சுதந்திர வழியா இருப்பதனால தேவஜனங்களாகி நாம் எதற்கும் கலங்காமல் கர்த்தரையே நாம் நம்முடைய மனவாழ்நாகும் நம்முடைய மன மகிழ்ச்சியாகும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிலே அன்பு கூர்ந்து அவருக்காக வாழ எப்படி ரூத் தன்னை முழுமையாய் போவாசின் பாதத்தில் அர்ப்பணித்தாலும், அதே போல தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் கர்த்தருக்காகவே வாழ, கர்த்தருடைய சித்தம் மட்டுமே செய்ய, நம்மேல் பிரியம் வைத்த, நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற நம்முடைய தேவனுடைய பாதத்தில் அவருடையவளாய் மாற நாம் நம்மை முழுமையாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி அர்ப்பணிக்கிற ஒரு தேவ பிள்ளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் பறிக்க முடியாது. நம்முடைய கர்த்தர் நம்மை பிரியமாய் இருக்கிறார். அவர் இம்மையிலும் மறுமையிலும் தம்முடைய பாதத்தில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த தேவஜனங்களாகிய நம்மை, அவருடைய மனவாட்டை, அவருடைய மன மகிழ்ச்சியை அவர் கைவிடாமல் இம்மையிலே நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்படவும், மறுமையிலே அவரோடு கூட நித்திய நித்தியமாய் அவருடைய மனவாட்டியாய் அவருடைய மன மகிழ்ச்சியாய் தேவஜனங்களாகிய நாம் அவருடைய வலது பாசத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்ந்த ஆழ்கை செய்யும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதே நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாண்டா இயேசு வருகிறார். அழைத்தோம், அழைத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.